இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் விஜய் சேதுபதி நடிப்புல வெளிவந்திருக்கும் ரெக்க. பிரபல தாதாவான கபில் சிங்கோட ஆட்கள் மற்றொரு ரவுடியான ஹரிஷ் உத்தமனோட தம்பியை போட்டு தள்ளுகிறார்கள். இதனால கோபமடைந்த ஹரிஷ் உத்தமன் கபில் சிங்கை பழிவாங்க நேரம் பார்த்து காத்திருக்கிறார். இதன் பிறகு கதை 6 மாதத்திற்கு பின்னோக்கி செல்லுது. காதலர்களை சேர்த்து வைப்பதை தனது லட்சியமாக கொண்டு விஜய் சேதுபதி ஒருமுறை ஹரிஷ் உத்தமனுக்கு நிச்சயமான பெண்ணுக்கு அந்த திருமணத்துல விருப்பம் இல்லாததால அந்த பெண்ணை தூக்கி சென்று விடுகிறார். இதனால ஹரிஷ் உத்தமன் விஜய் சேதுபதி மீது மிகவும் கோபத்துல இருக்காரு. அவரையும் சமயம் பார்த்து பழி வாங்க நினைக்கிறாரு. இந்த நிலையில விஜய் சேதுபதியோட தங்கைக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெறுது. அப்போது டாஸ்மார்க்ல ஹரிஷ் உத்தமன் ஆட்களுடன் பிரச்சனையில ஈடுபடுகிறார் விஜய் சேதுபதியோட நண்பர் சதீஷ். இந்த பிரச்சனை ஹரிஷ் உத்தமனிடம் செல்லுது. நண்பனை மீட்பதற்காக வரும் விஜய் சேதுபதியிடம் ஹரிஷ் உத்தமன் மதுரையில பெரிய அரசியல்வாதியோட பெண்ணான லட்சுமி மேனனை தூக்க சொல்கிறார். அப்படி அந்த வேலையை செய்ய விட்டால் தங்கையோட திருமணத்துல பிரச்சனை செய்வதாக சொல்லுகிறார். அந்த நேரத்துல லட்சுமி மேனன் கபில் சிங்கை திருமணம் செய்ய நிச்சயம் செய்யப்பட்டிருந்தார். தங்கையோட திருமணத்துல பிரச்சனை ஏற்படுவதை விரும்பாத விஜய் சேதுபதி ஹரிஷ் உத்தமன் சொன்ன வேலையை செய்ய முடிவெடுக்கிறார். தனது திருமணத்தை நிறுத்திய விஜய் சேதுபதி இந்த வேலையை செய்தால் ஒன்று அரசியல்வாதியிடம் மாட்டிக்கொண்டு இறந்து போவான், அதே நேரத்துல வேலையை சரியாக செய்தால் தனது தம்பியை கொன்ற கபில் சிங்கை பழி வாங்கியதாக இருக்கும் என முடிவெடுத்து தான் இந்த வேலையை விஜய் சேதுபதியிடம் ஒப்படைக்கிறேன் என்று ஹரிஷ் உத்தமன் சொல்லுகிறார். இப்படியாக ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்க ஆசைப்படும் ஹரிஷ் உத்தமனோட திட்டம் தெரியாமல் மதுரைக்கு செல்கிறார் விஜய் சேதுபதி. அங்கிருந்த லட்சுமி மேனனை தூக்கி கொண்டு வந்த ஹரிஷ் உத்தமனிடம் ஒப்படைத்து தனது தங்க திருமணத்தை நடத்தினாரா அல்லது பிரச்சனை திசை திரும்பியதா என்பதே படத்தோட மீதி கதை. சேதுபதி படத்திற்கு பிறகு விஜய் சேதுபதி நடிக்கும் மற்றொரு மாஸ் படம். இந்த படத்துல ஆக்ஷன் எல்லாம் விஜய் சேதுபதி அதிரடி காட்டியிருக்காரு. லட்சுமி மேனன் இந்த படத்துல சற்று எடை கூடியிருக்கிறார். அதே நேரத்துல அவருடைய மேக்கப்பும் அதிகமா இருக்கு. இதையெல்லாம் கொஞ்சம் குறைத்திருந்தால் ரசித்திருக்கலாம். விஜய் சேதுபதிக்கு அப்பாவாக கேஎஸ் ரவிக்குமாரோட நடிப்பு பிரமாதம். மகனை புரிந்து கொண்ட தகப்பனாக அவர் மனதில் எளிதில் பதிகிறார். சதீஷோட காமெடி படத்துல பெரிய அளவுல ஈடுபடல. வேதாளத்துல வில்லத்தனத்துல மிரட்டிய கபில் சிங் இந்த படத்திலும் வில்லத்தனத்துல மிரட்டி இருக்காரு. ஹரிஷ் உத்தமன் அமைதியான வில்லனா வந்து அசத்தியும் இருக்காரு. டி இமான் இசையில விறுவிறு பாடல் மட்டும் அடிக்கடி கேட்க போட்டு தோன்றுகிறது. மற்ற பாடல்கள் எதுவும் மனசுல நிக்கல. பின்னணி இசையில இமான் அதிரடி கூட்டி இருக்காரு. மொத்தத்துல ரெக்க பறந்தோடும். மேலும் சினிமா செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.